ஹாய்! இன்னைக்கு ஹை புரோட்டீன் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்ப்போமா? ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். சாப்பிடவே மாட்டேன்னு சொல்ற குழந்தைங்களுக்கு கூட இது போல செஞ்சு கொடுங்க. அடம் பிடிக்காம சாப்பிடுவாங்க. இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 100 கிராம் கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. எல்லாமே ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்துக்கோங்க. துவரம்பருப்பு 100 கிராம், பாசிப்பருப்பு 100 கிராம், கோதுமை ரவை 100 கிராம் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே ஒரு 2லேருந்து 3 தடவை நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடுங்க. வாஷ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் தண்ணி சேர்த்து ஒரு 3லேருந்து 4 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுருங்க. குறைஞ்சது 3 மணி நேரமாவது ஊறணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே ஊறிடுச்சு. ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாருக்கு மாற்றினதுக்கப்புறம் 1லேருந்து 1 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. சின்ன துண்டு இஞ்சி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இஞ்சியோட ஃப்ளேவர் கம்மியாக இருக்கணும், அதிகமாக சேர்த்துற வேணாம். இப்போ நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிட்டு வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. மாவு ரொம்ப திக்காக இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா ஃபைனாக அரைச்சிக்கணும், கொரகொரப்பாலாம் அரைக்கக்கூடாது. இப்போ இதில் வந்து முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். நான் 4 முட்டை சேர்த்துருக்கேன். நீங்கள் 5 அல்லது 6 கூட சேர்த்துக்கலாம். முட்டை சேர்த்ததுக்கப்புறம் 1லேருந்து 1 1/4 நிமிஷத்துக்கு நல்லா அடித்து விடுங்க. விஸ்கை வச்சு நல்லா அடித்து விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கின மல்லி இலை, 2 வெங்காயம், கருவேப்பிலை, உப்பு, இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மாவை நல்லா கலந்தாச்சு. தோசைக்கல்லை ஹீட் பண்ணி தோசை போலவே ஊற்றி நம்ம எடுத்துக்கலாம். ஹை அல்லது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணுங்கள், பர்ஃபெக்டாக வரும். மாவு திரட்டி விட்டதுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா குக் பண்ணுங்கள். 1லேருந்து 2 நிமிஷம் ஆகும் குக் ஆகிறதுக்கு. இப்போ ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி போட்டு அந்த சைடும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. 2 சைடு வெந்ததுக்கப்புறம் நல்லா சுட சுட எடுத்து பிளேட்டில் வச்சு பசங்களுக்கு கொடுங்க. மிச்சம் வைக்காமல் சாப்பிடுவாங்க. இதுக்கு எந்த சட்னி கொடுத்தாலும் பர்ஃபெக்டாக இருக்கும். அப்படியே இல்லைன்னா கெச்சப் அல்லது சாஸ் வச்சு கொடுங்க, இன்னும் அதிகமாக சாப்பிடுவாங்க. மிஸ் பண்ணிடாமல் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.